ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி சமைச்ச சாப்பாடு. அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் தோசை அப்புறம் சட்னி, 2 பெரிய வெங்காயம் அதை 4 கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளி, 5 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். மார்னிங் டிஃபன் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு பருப்பு, மொச்சப்பயிறு, இது 2ஐயும் சேர்த்து தான் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் லஞ்சுக்கு. 2 தக்காளி எடுத்து கழுவி வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கூட ஒரு வத்த மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம சோம்பேறி சிக்கன் செஞ்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கேர்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கடைசியாக மதுரா பிராண்ட் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அடுத்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படியே டைரெக்டாக சிக்கன் அதில் கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், சாம்பார், அப்புறம் சிக்கன் ஃப்ரை. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம பானிபூரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை அவிச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, புளி இது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அந்த பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு.
வடை சட்டியில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூரியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி அப்புறம் கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கிட்டோம். ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.